செஞ்சுருக்குங்க. வெண்டைக்காய் வெஜிடபிள் கட்டர்லைங்க இந்த மாதிரி 4 வச்சுக்கலாங்க, 3 வச்சுக்கலாங்க, சமமாக வச்சுட்டுங்க இந்த இடத்துல கட் பண்ணி வெளியே எடுத்துடலாங்க. இந்த முனையும் நம்ம வெளியே எடுத்துடலாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய் வணக்கி வச்சுருக்குங்க. நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10-20 வச்சுக்கலாங்க. அதை பொடியாக கட் பண்ணிட்டுங்க நம்ம எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலைங்க, சின்ன வெங்காயங்க, இல்லாட்டி பல்லாரி வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க. நம்ம வணக்கிட்டுங்க வெண்டைக்காயை நறுக்கி வச்ச ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்குங்க, அதையும் போட்டுங்க நம்ம சின்ன வெங்காயமும் பல்லாரியும் போட்டு சும்மா 1 நிமிஷம் வணக்கினோடனே வெண்டைக்காயும் போட்டுடலாங்க. எல்லாம் சேர்ந்து வணக்கிக்குங்க. வெண்டைக்காய்க்கு ஒரு 10 நிமிஷம் வணக்கணும். 10 நிமிஷம் வணக்கிட்டுங்க கைவிடாமல் வணக்கிட்டுங்க நம்ம தக்காளி போடுறதுக்கு தக்காளி ஒன்று போடணுங்க. அது போடுறதுக்கு முன்னாடி நம்ம சாம்பார் பொடி 1 டீஸ்பூனுங்க, உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுங்க கலக்கி விட்டுட்டுங்க இந்த தக்காளி லைட்டாக வணங்கினோடனே நம்ம புளி தண்ணி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி தண்ணி கரைச்சி ஊற்றிங்க நம்ம சிம்மிலே வச்சுங்க மூடி வச்சிடணும். இந்த மாதிரி தட்டில் நம்ம மூடி வச்சிட்டோம்னா ஒரு மறுபடி 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி வெண்டைக்காய் கிரேவி மாதிரி வந்துடுங்க. நம்ம இது சாப்பாட்டுக்கு போட்டு பிணைஞ்சி சாப்பிட்லாங்க. தனியாக சாப்பிட முடியாதுங்க. இது பொரியல் அல்லவங்க, சாப்பாடு ஒயிட் ரைஸோ வெள்ளை சாப்பாட்டுக்கு நம்ம போட்டு சாப்பிட்லாங்க. இது ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. நம்ம வேறு எதுக்கு இது நம்ம சேர்த்து சாப்பிட முடியாது. இது நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு வச்சுக்கலாங்க. தனியாகவே கீறி நம்ம டம்ளரில் போட்டு தண்ணி ஊற்றி நைட்டு ஊற்றி வச்சு காலையில் ஒரு 3 வெண்டைக்காய் பச்சை வெண்டைக்காய் சாப்பிட்லாங்க. இட்லி மாவுக்கு தோசைக்கு கறக்கணும்னா ஒரு 4-5 வெண்டைக்காய் கட் பண்ணி சின்ன ஜாரில் அரைச்சிட்டுங்க மாவில் கலக்கிங்க தோசையை சுட்டுக்கலாங்க, வெண்டைக்காய் தோசை. இது நம்ம கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்குறோங்க.